மாவட்டத்தில் மிக முக்கிய நகரமாக வணிக நகரமாக பார்க்கப்படக்கூடியது ஏரல். தொடர்ச்சியாக கடந்த 12ஆம் தேதி பெய்த கனமழையினால் மற்றும் தாமிரபரணி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏரலில் செல்லக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்று பாலமானது தரைமட்ட பாலமானது மூழ்கியது. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் ஏரலில் உள்ள மேல்மட்ட பாலமானது முற்றிலுமாக சேதமடைந்தது. தரைமட்ட பாலமானது கடந்த 3 நாட்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தற்போது சிறுவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து 30,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் இன்றும் ஏரல் தரமட்ட பாலமானது மூழ்கி செல்கிறது. இந்த நிலையில ஏரல் போக்குவரத்தானது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாசரேத், சிறுவைகுண்டம், உடன்குடி, திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வணிக நகரமாக இந்த ஏரலானது பார்க்கப்படுகிறது. இதனால் தொடர்ச்சியாக 3வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். தற்போது தரமட்ட பாலத்தில் செல்லக்கூடிய இந்த தாமிரபரணி ஆற்றை பார்ப்பதற்காக பொதுமக்களும் பெண்களும் குவிகின்றனர். கடந்த வருடத்தில் வெள்ளத்தை ஏற்பட்ட போல் இந்த வருடம் கடந்த 3 நாட்கள் தொடர்ந்து மழை. நேற்று தான் மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் மழை வெறித்திருக்குது. இருந்தாலும் இந்த சின்ன மலைக்கே தாம்போதி பாலம், சின்ன பாலம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சுற்றியில் ஆத்தூர் பாலமும் துண்டிக்கப்பட்டு இன்னைக்கு தான் திறந்து விட்டுருக்கா சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 நாளாக பஸ் போக்குவரத்துமே இல்லை. இப்போ எங்களுக்கு இந்த இயல்பு நிலை திரும்ப வைக்க கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இழந்து மீண்டதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி சூழ்நிலை சந்திச்சா வணிகம் எந்த மாதிரி சிறக்கும் எங்களுக்கு சொல்ல முடியல. வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த சூழ்நிலை ஏற்படாதவர்களுக்கு பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு நான் தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.